ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு NATC கேம்ப். இன்னைக்கு இந்த வீடியோவில் கோரெக்ஷன் அண்ட் டைப் கன்வர்ஷன்னா என்னன்னு கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் ரொம்ப ஃபேமஸான ஒரு மீம் இருக்குது ஜாவாஸ்கிரிப்டுக்கு. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் அ கன்ஃபியூசிங் லாங்குவேஜ்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நான் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளேல இங்கே ஹைலைட் பண்ணியிருக்க மாதிரி கொடுத்து காமிச்சிருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரிங்காக 10ங்கிற வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதை -5 ஆர் -1 வேல்யூ பண்ணால் கரெக்டாக சப்ராக்ஷன் கரெக்டாக நடக்கும். ஆனால் இதுவே ஒரு ஸ்ட்ரிங்கை +5 அந்த மாதிரி ப்ளஸ் எனி இன்டீஜர் கூட ப்ளஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஸ்ட்ரிங் வந்து கன்கேட் ஆகும். இது ரொம்ப ஃபேமஸான ரீல். அதாவது இப்போ இப்படி ஒரு குழப்பம் டெவலப்பர்ஸ் மத்தியில் இருக்கிறதுக்கான விஷயம் என்னன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் டைனமிக்லி ஆர் லூஸ்லி டைப்டு லாங்குவேஜ். ஸோ இன்கேஸ் இஃப் எனி நம்ம டிஃப்ரெண்டான டேட்டா டைப்ஸை சம் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணோம்னா அதர் லாங்குவேஜஸ்ல அது ஒரு எரர் த்ரோ ஆகும். பட் இது அப்படி இல்லைல்ல. ஸோ இது வந்து என்ன நடக்கும்னா, கோரெக்ஷன் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே டைப் காஸ்ட் பண்ணிக்கும். ஒன்று வந்து மேனுவலா டைப் காஸ்ட் பண்ணுவோம், இன்னொன்று ஆட்டோமேட்டிக்கா அதுவே டைப் காஸ்ட் பண்ணும். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா அதை கன்கேட் பண்ணணும்னா நம்ம பிளஸ் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் கன்கேட் பண்ண சம் பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, பட் மோஸ்டா ஸ்ட்ரிங் கன்கேட் பண்ண பிளஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பட் அதே ஸ்ட்ரிங்கை மைனஸ் பண்ணா இது ஏதோ இஸ் இட் மேக்கிங் சென்ஸ்? ஏன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை அதை மைனஸ் பண்ணணும்னா எதுவுமே இல்லை, எதுவும் வராது. ஸோ இது கிளவரா என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை பிளஸ் பண்ணாங்கன்னா அது கூட என்ன டேட்டா டைப் இருக்கோ சரி அதையும் ஸ்ட்ரிங்கா டைப் காஸ்ட் அதுவே பண்ணிக்கும். பண்ணி ஸோ இங்க எக்ஸாம்பிள் காமிக்கிற மாதிரி, ஸோ இப்போ ஏற்கனவே 10 இருக்கு, இது வந்து ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரிங். இப்போ நான் பிளஸ் கொடுக்கும்போது இந்த 5ஐயும் அதுவே எக்ஸ்பிளிசிட்டா டைப் காஸ்ட் பண்ணி இதை ஒட்டுக்கா கன்கேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். பட் நீங்க ஒரு இன்டீஜர் கூட சம் மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன், மாடுலோ, டிவிஷன் இந்த மாதிரி ஆப்ரேட்டர் ஒர்க்ஸ்லாம் நீங்க பண்ணலாம். ஸோ அதனால நீங்க ஏற்கனவே ஒரு இன்டீஜர் இருக்கு, அதுல சம் சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், மாடுலோ, டிவிஷன் இருந்துச்சுன்னா கூட என்ன ஸ்ட்ரிங் இருந்தாலும் அதை இன்டீஜரா அதுவே டைப் காஸ்ட் பண்ணிக்கும். இன்டீஜரா ஃப்ளோட்ஸ் அண்ட் டைப் காஸ்ட் அதுவே மேனுவலா பண்ணிக்கும். ஓகேவா? ஐ திங்க் இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது என்ன அவுட்புட்னு பார்க்கலாமா? ஃபைன். ஸோ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் console.log 2 into 2ன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளிகேஷன் பேசிக்லி. ஸோ மல்டிப்ளிகேஷனா இது கூட என்ன கேரக்டர் ஸ்ட்ரிங் இருந்தாலும் சரி அதை டைப் காஸ்ட் பண்ணி இன்டிஜரா மாத்திடும். ஸோ இப்போ என்ன 4 கரெக்ட், அவுட்புட் 4. தென் இப்போ டிவிஷன் பார்க்கலாம். ஸோ console.log இப்போ 10 இருக்கு, டிவைடட் பை 2. ஸோ அஃப்கோர்ஸ் இதோட அவுட்புட் 5 பார்க்கலாமா? கரெக்ட், 5. இப்போ console.log 10 மாடுலோ ஆஃப் 2 கொடுக்கலாம். ஸோ இருக்கு ரிமைண்டர் இருக்காது, ஸோ 3 கொடுக்கலாம். 3 கொடுத்தா ரிமைண்டர் பாருங்க 1 இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் கோரெக்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி வியர்டா ஒர்க் ஆகுற ஜாவாஸ்கிரிப்டையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியானது இதுதான். அடுத்து இன்கேஸ் நம்பர் இருக்கு, நம்பருக்கு பதிலாக இன்னொரு டேட்டா டைப். நான் ஃபார் எக்ஸாம்பிள் console.log நான் ஸ்ட்ரிங்க்கு பதிலாக சம் ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ட்டு 10 கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, இப்போ இதை நீ டைப் காஸ்ட் பண்ண நினைச்சாலும் கண்டிப்பா பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுன்னா, இந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கு பதிலாக அதை NaN சேஞ்ச் பண்ணிடும். ஸோ இட்ஸ் மீன்ஸ் நத்திங், ரைட்? ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணிடும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு NaN தான் வரும். கரெக்டா? ஸோ இப்போ எடுத்துட்டு இங்க பார்த்தோம்னா சேம் பாருங்க NaN. ஸோ எந்த ஒரு நம்பர் இல்லாத விஷயங்களை நம்ம மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த மாதிரி ஆப்ரேட்டர் வச்சு யூஸ் பண்ணி பண்ணோம்னா ஸோ இட் வில் த்ரோ NaN. ஓகே, தென் இப்போ பூலியன்ஸ்ல பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் console.log true +1. ஸோ விச் மீன்ஸ் ட்ரூ வந்து ஆக்சுவலி பேசிக்லி என்ன? பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூனா 1, நான் இங்கே எழுதி காமிச்சிடுறேன். ஸோ பூலியன்ல ட்ரூனா ஈக்குவல் டு 1, ஃபால்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ என்ன நடக்குன்னா, ட்ரூவை டைப் காஸ்ட்லாம் பண்ண தேவையில்ல. ஏற்கனவே ட்ரூனாலே 1 தான் பேசிக்கா. இப்போ நீங்க இதை எடுத்தோம்னாலே 2 தான் நம்மளுக்கு அவுட்புட் வரும். 2 கரெக்டா? 2. ஸோ இப்போ console.log false +1 கொடுத்தோம்னா சேம், இதோட அவுட்புட் 1. கரெக்டா? கரெக்ட். தென் இன்கேஸ் அன்டிஃபைன்ட் ஆர் நல், NaN இது கூட எல்லாம் பண்ணி பார்க்கலாமா? ஸோ console.log ஸோ டிவைடட் பை அன்டிஃபைன்ட். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன நடக்கும்னா, அன்டிஃபைன்ட் இப்போ இது வந்துச்சுன்னா NaN ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்போ இது எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னா, 1 டிவைடட் பை NaN. ஸோ NaN கூட எது மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி ஆப்ரேட்டர் நடந்தாலும் அது ரிட்டர்ன் பண்ண போறது NaN தான். கரெக்டா?
இப்போ எடுத்து பார்த்தா சேம். நீங்க இதே மாதிரி தான் நல்லுக்கும் இப்படியே தான் ஒர்க் ஆகும். ஐ திங்க் கொரிக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டைப் காஸ்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். ஆஸ் அ டெவலப்பரா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா கம்பைலரே டெசிஷன் எடுக்க போயிட்டோம்னா அது பாட்டுக்கு அதுக்கு இந்த மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்கா டிசைட் பண்ணி டைப் காஸ்ட் அதுவே இன்டர்னலா பண்ணிக்கும். பட் ஆஸ் அ டெவலப்பரா நம்ம எந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ண போறோமோ அதை நாமளே டைப் காஸ்ட் பண்ணி அப்புறம் தான் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது ஸ்ட்ரிங்கை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சோல் டாட் லாக் 1 இருக்கு, ஓகேவா? 1 2 3. இப்போ இது ஒரு நம்பர். இதை நான் ஸ்ட்ரிங்கா மாத்தணும்னா ஸ்ட்ரிங்னு முன்னாடி கொடுத்து இதை பராந்தசிஸ்குள்ள ரேப் பண்ணிட்டேன்னா இதை இப்போ ஸ்ட்ரிங்கா மாறி கரெக்டா 1 2 3. இப்போ 1 2 3 அப்படியே தானே பிரிண்ட் ஆகுது. இப்போ டிஃபரன்ஸ் தெரியணும்னா இதோட டேட்டா டைப் என்னன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம பார்த்தோம் டைப் ஆஃப் பாருங்க ஸ்ட்ரிங். இன்கேஸ் வாட் இஃப் இதுலயே என்ன அன்டிஃபைன்டு இதுல வச்சு என்ன நடக்கும்? ஏன்னா அன்டிஃபைண்டும் ஒரு பிளேஸ் ஹோல்டர், அதுவும் ஒரு டேட்டா டைப்னு பார்த்தோம். நல்ல ஒரு டேட்டா டைப். ஸோ விச் மீன்ஸ் எம்டி. இப்போ அதெல்லாம் கொடுத்தோம்னா என்ன நடக்கும்னு பார்க்கலாமா? கன்சோல் டாட் லாக் ஸ்ட்ரிங் ஆஃப் நல். ஸோ இப்போ கொடுத்தோம்னா இதுவும் சேம். இது நல்லா இருந்தாலும் சரி இல்லை அன்டிஃபைன்டு இந்த மாதிரி டேட்டா டைப்பாக இருந்தாலும் அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். கரெக்டா? ஸோ ஸ்ட்ரிங் கன்வெர்ட் அதோட டேட்டா டைப் பாருங்க ஸ்ட்ரிங் தான். ஓகேவா? இப்போ இதே ஸ்ட்ரிங்கை இன்னொரு வழியாகவும் நம்ம ஜஸ்ட் டைப் காஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு நான் லெட் ஏ ஈக்குவல் டு ஸோ 2000 கொடுக்குறேன். இப்போ கன்சோல் டாட் லாக் ஏ டாட் டூ ஸ்ட்ரிங்னு கொடுத்தனா இதுவும் சேம், ரெண்டுமே சேம் வேலையை தான் பண்ணுது. இதையும் இப்போ டைப் ஆஃப் கொடுத்து பார்க்கலாமா? ஸோ இது ஏன்னா இது ஜஸ்ட் பிரிண்ட் ஆகுது நம்மளுக்கு, ஆனால் என்னன்னு தெரியாது இல்லை. ஸோ டைப் ஆஃப் கண்டிப்பா ஸ்ட்ரிங்கிறது தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா இதுவும் சேம் தான், டைப் காஸ்ட் ஆகி ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அடுத்து டூ ஃபிக்ஸ்ட். ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கா என்கிட்ட ஒரு ஃப்ளோட் நம்பர் இருக்கு, ஓகேவா? ஸோ நான் லெட் எஃப்னு ஒரு நம்பர் வச்சுக்கிறேன். ஸோ இட்ஸ் எக்ஸாம்பிள் 302.444 இருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ நான் கன்சோல் டாட் லாக் பண்ணி பார்த்தேன்னா ஸோ இந்த நம்பர் எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும். பட் எனக்கு இந்த பாயிண்ட்ல இருக்க வேல்யூ எல்லாமே ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்ன கொடுக்க போறேன்னா டாட் டு ஃபிக்ஸ்ட், ஓகேவா? ஃபிக்ஸ்டுன்னு நான் கொடுத்தேன்னா அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்கோ அது எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. பட் எனக்கு இன்னொரு சுச்சுவேஷன் இருக்கு. எனக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து 302.44 இல்ல 3 டைம்ஸ் 4 மட்டும் வந்தா போதும், இல்ல வெறும் 1 டைம் மட்டும் வந்தா போதும். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கன்சோல் டாட் லாக் எஃப் டாட் டூ ஃபிக்ஸ்டுன்னு சேம் கொடுத்துட்டு அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் வேணுமோ நம்மளுக்கு அதை இங்க நம்ம எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணணும். எனக்கு இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும். ஸோ இங்க பாருங்க இந்த டூ ஃபிக்ஸ்ட்ல இது வந்து ஆப்ஷனல் ஆர்குமெண்ட். இது ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்கலன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ வாட் எவர் இட் இஸ் இது ரிமூவ் பண்ணிடும். பட் இந்த ஆர்குமெண்ட்டா நம்ம வேல்யூ கொடுத்தோம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு அத்தனை நம்பர் மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். இப்போ எனக்கு ஃபோர் மட்டும் வேணும். ஸோ இப்போ நான் 2 கொடுக்குறேன், கடைசி இருக்க 2 வேல்யூ மட்டும் வரும், ஓகேவா? ஸோ இப்போ டூ ப்ரிஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ லெட் எஃப் டூ நான் இப்போ வேல்யூ இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் சம் நம்பர்ஸ் கொடுக்குறேன், இப்போ ஃப்ளோட் இருக்கு. டூ ப்ரிஷன் இப்போ எனக்கு லெட் எஃப் டூன்னு ஒரு வேரியபிள்ல சம் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ 231 வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சம் நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கு. இப்போ எனக்கு என்ன வேணும்னா 231.321, ஓகேவா? இது மட்டும் தான் எனக்கு வேணும், ஓகேவா? அதுக்கு இப்போ நான் கன்சோல் டாட் லாக் எஃப் டூ டாட் டூ ப்ரிஷன் கொடுத்துட்டு உனக்கு எத்தனை நம்பர் வேணுமோ அத்தனை நம்பர் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த 6 நம்பர்ஸ் வேணும், கரெக்டா? இந்த 6 நான் இங்க ஆர்குமெண்டா கொடுத்தேன்னா எனக்கு இந்த 6 நம்பர் மட்டும் தான் வரும். பாருங்க 6 நம்பர் மட்டும் வருதா? ஸோ இப்போ நான் 7 மட்டும் கொடுத்தேன்னா இந்த 7 நம்பர் மட்டும் வரும். இதே நான் 3 நம்பர் மட்டும் கொடுத்தேன்னா இந்த 3 நம்பர் மட்டும் தான் வரும். ஸோ இந்த மாதிரி டூ ப்ரிஷன் இதுக்கு தான் யூஸ் ஆகுது. அடுத்து நம்பர்ஸ். ஸோ இப்போ நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெட் எஸ்ன்னு சொல்லி எனக்கு 1 2 3ன்னு இருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இதை நம்பரா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கன்சோல் டாட் லாக் நம்பர்னு கொடுத்துட்டு உள்ள பேரந்தசிஸ்குள்ள நான் அந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்தேன்னா அது நம்பரா கன்வெர்ட் ஆயிடும். இப்போ கன்ஃபார்ம் பண்ண நம்ம டைப் ஆஃப் கொடுத்து பார்க்கலாம். அப்பதான் இது என்ன டைப்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ சி இது ஒரு நம்பர். ஸோ இந்த மாதிரியே தான் உங்களுக்கு பூலியன் வந்துச்சுனாலும் ஃபார் எக்ஸாம்பிள் பூலியன் சூன் நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தோன்னா 1, சாரி இது 1 டைப் ஆஃப் கொடுத்துருக்கேன், இதை ரிமூவ் பண்ணா இப்போ 1. இதே ஃபால்ஸ் கொடுத்தனா 0. ஸோ இதே மாதிரி தான், ஓகேவா? இப்போ நம்பருக்கு பதிலாக இதுல இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு, விச் இஸ் பர்சன்ட், ஓகேவா? ஆர் இன்ட் சேம் லெட் s2 ஈக்குவல் டு அதே மாதிரி 4 5 6, ஓகேவா? இப்போ கன்சோல் டாட் லாக் பாஸ் இன்ட் ஃப்ளோட் இல்லை இன்ட் பாஸ் இன்ட் உள்ள s2 நான் ஆர்குமெண்டா கொடுத்தேன்னா இப்போ எனக்கு நம்பரா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். பட் இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு, ஓகேவா?
ஸோ இந்த பாஸ் சென்ட்னு கொடுத்ததுல இப்போ இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. இந்த 4, 5, 6க்கு அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட்னு கொடுங்க. கொடுத்தனாலும் எனக்கு 4, 5, 6 மட்டும் தான் வரும். ஃபில்டர் பண்ணி நம்பரை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இதுல இருக்க அட்வான்டேஜ். இதே மாதிரி பாஸ் சென்ட் மாதிரியே நம்மளுக்கு ஃப்ளோட் வேல்யூ இருக்கு. ஓகேவா? ஸோ பாஸ் ஃப்ளோட். ஓகேவா? இப்போ லெட் s3 ஈக்குவல் டு 123.45. இப்போ இதுவும் ஒரு ஸ்ட்ரிங், பட் இது ஃப்ளோட்டோட ஸ்ட்ரிங். இப்போ நான் என்ன பண்ணா, இப்போ அதை ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணா console.log பாஸ் ஃப்ளோட். ஸோ இதுல வந்து s3 நான் ஆர்குமெண்டா கொடுத்தேன்னா எனக்கு ஃப்ளோட்டா மாத்தி கொடுத்துரும். இதை வெரிஃபை பண்ண நம்ம இதோட டேட்டா டைப் என்னன்னு பார்க்கலாம். டைப் ஆஃப் கொடுத்து பார்த்தோம். இட் இஸ் அ நம்பர். இது வந்து நம்ம டேட்டா டைப்ஸ்லேயே பார்த்தோம்ல, ஃப்ளோட்டுங்கிறதுக்கு தனி டேட்டா டைப்லாம் இல்லை, ஆக்சுவலி நம்பருங்கிற டேட்டா டைப் தான். ஃப்ளோட்டும் நம்பருக்குள்ள தான் வரும். ஓகேவா? ஐ திங்க் இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் மேபி என் டீச்சிங்ல ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் சம் வே ஆஃப் டீச்சிங் டிஃப்ரெண்டா சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணி சஜஸ்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் டே.